வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தியான ரைஸ் மிக்ஸ் அங்காயப்பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம சாதத்தில் பிசைஞ்சுன்னு சாப்பிடலாம். அதே மாதிரி நியூ மதர்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது, அவளுக்கும் கொடுக்கலாம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது பார்ப்போம், எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சூடானதும் அதில் ஒரு பெருங்காயம், பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பெருங்காயத்தை நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம அதை வறுத்துடலாம். வறுத்தப்புறம் அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டோம். அதுலேயே உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுட்டும் லேசாக செவக்கிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்போட நம்ம தனியாகவும் ஆட் பண்ணி 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆன அப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். அதே கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டும் அதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு வேப்பம்பூவையும், அதாவது ட்ரைடு வேப்பம்பூ, காஞ்ச வேப்பம்பூவையும் அதோட ஆட் பண்ணலாம். சுண்டைக்காவும் காஞ்ச சுண்டைக்காய் தான். அதையும் 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டோம். அதோட 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போட்டு நம்ம திருப்பி ஒரு 1/2 மினிட் வரைக்கும் ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணலாம். இல்லைன்னா சுக்காவும் நம்ம அதோடு போட்டு வறுக்கலாம். நான் சுக்கு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஸ்லைட்டாக வறுத்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அதே பேனில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஸ்லைட்டாக வறுத்துட்டும் நம்ம அரைக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லா இன்க்ரீடியன்ஸோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தோடு சேர்ந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம ஸ்மூத்தாகவும் அரைச்சிக்கலாம். அதாவது ஃபைன் பவுடராகவும் அரைச்சிக்கலாம், இல்லைனாக்க கோர்ஸாகவும் கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான ரைஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.